வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். பல இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ வந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் சில ஜெனரல் அப்டேட்ஸ பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இண்டிவிஜுவல் பங்குகள பற்றி நம்ம விவரமா வந்து விவரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் இன்னைக்கு டேல நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 14 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்த குடுத்துருக்கு. ஆனா, பெரிய அளவுக்கான வாலடைல் எல்லாம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்படல. நேத்து நம்ம அமெரிக்கா மார்க்கெட்ட பார்த்தோம். அருமையான ஒரு வாலடைல் இருந்தது. ஆனா, நம்ம மார்க்கெட்ல அந்த வாலடைல் ஏற்படல. ஏன்னா, நேத்து நைட்டு செட்டில் டவுனே ரொம்ப ஒரு சுமாரா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து தான் நாஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. அதனால பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு ஏற்படல. தப்பிச்சுட்டோம் அப்டின்னே வந்து சொல்லலாம். அதே மாரி ஒரு செக்டார் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்டின்னு சொல்லலாம். அது ஐடி செக்டார் தான். ஸோ, அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அண்ட் பல டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய செல் ஆஃப் இன்னொரு இடத்துல ஒரு பையிங்கா நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கொரியா மார்க்கெட்ல இன்னைக்கு டேல ஹெவி செல் ஆஃப் நடந்துட்டுருக்கு. கரண்ட்டா அதாவது இன்னைக்கு ஒரு 10லேருந்து 11% வரைக்கான சரிவு கொரியா மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. இது ஒண்ணும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் இல்ல. நேத்து நம்ம பார்த்தோம். சாண்டிஸ்க் 10% இறங்கியிருந்தது. அண்ட் மைக்ரான் ஒரு 4, 5% வரைக்கான சரிவ குடுத்திருந்தது. ஸோ பல சிப் கம்பெனிஸ் பார்க்கும்போது நேத்து நாஸ்டாக்கோட சரிவுக்கு முக்கிய காரணமா வந்து இருந்தது. ஸோ அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. கொரியா மார்க்கெட்ல கிட்டத்தட்ட பீக்லேருந்து ஒரு 3000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காஸ்பி இண்டெக்ஸ் வந்து சரிவடைஞ்சிருக்கு. 9000ல இருந்தது இப்போ 6000 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. கொரியா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா தலைகீழா குதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இருக்கத்தான் போகுது அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. பட் அதுக்கு முன்னாடி அமெரிக்கா மார்க்கெட்ல டெஃபினட்டா ஒரு இம்பாக்ட் ஏற்படணும். ஸோ அங்க இன்னும் வந்து பெருசாலாம் ஏற்பட மாட்டேங்குது. பட் அதோட ஒரு இம்பாக்ட் வந்து வருங்காலத்தில ஏதோ ஒரு சூழ்நிலையில கொஞ்சம் அதிகப்படியா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இது டைரக்ட்டா நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப நான் இப்ப டிஸ்கஸ் பண்றதுக்கான ரீசன் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான். சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் தொடர்ந்து இதை பற்றியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கோம். பலரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா இதை சொல்லு அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணனா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. பட் இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. புரிதல் ஏற்படணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஐடி செக்டார் இதன் விளைவின் காரணமாக ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இதனால் நிஃப்டி 50க்கும் இன்னைக்கு டேல ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஐடி செக்டார் அமைஞ்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். 2% மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஈவினிங் நம்ம இதை பற்றி ஐடி ஸ்டாக்ஸை பற்றி ஈவினிங் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோவில் பல பங்குகள் பற்றியான அப்டேட் இருக்குது. அதை பேசுறதுக்கே நமக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்ஏஎல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹெச்ஏஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. அண்ட் இந்த வீக்கில் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த பதிவை மேபி ஹெச்ஏஎல் அப்படின்னோடனே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பங்கு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் டிப் நடந்திருக்கு. அதனால் நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் தான் ஹெச்ஏஎல்ல நடந்திருக்கு. போட்டு இன்னைக்கு டேயில் ஒரே அடியாக அடிச்சிருக்காங்க. நல்ல சரிவு 6% மேலான ஒரு சரிவை இன்னைக்கு டேயில் ஹெச்ஏஎல் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த காலாண்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, அண்டு ஒரு ஒன் டைம் டேக்ஸ் எக்ஸ்பென்ஸ் கூட இந்த ஹெச்ஏஎலுக்கு ஏற்பட்டிருக்கு. மற்றபடி வால்யூம் க்ரோத் நல்லா தான் இருக்குது. அண்டு ரெவன்யூ க்ரோத் பார்க்கும்போதும் பெட்டராக தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 17,000 கோடி இந்த காலாண்டில் ரெவன்யூ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடி பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட்டை ஹெச்ஏஎல் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த காலாண்டு ஒரு நல்ல காலாண்டா இந்துஸ்தான் யூனிலிவருக்கு விற்பனை ரீதியாக வந்து அமைஞ்சிருக்கு. அதில் நமக்கு சந்தேகமே வந்து வேண்டாம். அதே டைமில் இவங்களுடைய இந்த மார்ஜின்லாம் பார்க்கும்போது அதாவது இந்த மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து இதெல்லாம் நடக்கும்போது கொஞ்சம் ஒரு இம்பேக்ட்டும் பார்த்திங்கன்னா ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இதன் காரணமாக இன்றைக்கி டேயில் ஹெச்ஏஎல் பார்த்திங்கன்னா சரிவை சந்திச்சிருக்கு. இந்த சரிவை கண்டிப்பாக நான் வந்து வெல்கம் பண்ணுவேன். அப்படி வெல்கமும் வந்து பண்ணியிருக்கேன். ஃபர்தராக டிப் நடக்குமா அப்படின்றலாம் நமக்கு தெரியல. நடந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஹெச்ஏஎல் நிறுவனம்
ஒரு தரமான ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்குது அப்படின்னு தான் நான் வந்து என்னோட பார்வையில் பார்க்குறேன். பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் அவங்களுடைய செக்மெண்ட்டில் அனைத்து செக்மெண்ட்லேயுமே இந்த காலாண்டு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்ம தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. பட் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர நல்ல காலத்தில் நல்ல நிறுவனங்கள் நமக்கு வாய்ப்பை கொடுக்காது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வேறு HUL மட்டும் இல்லை, அனைத்து நிறுவனங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம். ஓகே. ஸோ அடுத்தது HDFC பேங்க் இன்னைக்கு டேல ஒரு சரிவை கொடுத்தது. பட் இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து நான் போட்டிருக்க ஆர்டரு பட் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும் CEO, CFO போன்ற முக்கிய எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னா, ஸோ 2021 நினைக்கிறேன், 2021 அந்த காலகட்டத்தில் டெபாசிட்டை ஈர்க்கறதுக்காக HDFC பேங்க் என்ன வேலைத்தனத்தை பண்ணியிருக்காங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நான் நினைக்கிறேன். ஸோ என்னன்னே நம்ம பார்த்துருவோமே. ஸோ ஓகே, MSRDC அப்படிங்கிற இந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோடு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இவங்க கிட்டேருந்து டெபாசிட்டை வந்து ஈர்க்கிறதுக்காக ஒரு 45 கோடி வரைக்கும் இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை இப்போது உறுதி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த 45 கோடியை என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ செலவினங்களில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடியது தான், அனைத்து நிறுவனங்களும் பண்ண தான் செஞ்சிட்ருக்கு. ஸோ எந்தெந்த நிறுவனங்களுக்கு அப்பப்போ வெளியே வரும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்பப்போ பார்த்திங்கன்னா பூதமாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கிளம்பத்தான் போகுது. ஸோ டெபாசிட் ஏற்கிறதுக்கு சும்மா போடுவானா, போட மாட்டான், இந்த மாதிரி எதாவது கொடுத்தா தான் வந்து போடுவான். அதை பண்ணியிருக்கானுங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. HDFC பேங்க் பார்த்திங்கன்னா அவங்களுடைய CEOக்கே பார்த்திங்கன்னா ஃபைனை போட்டிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ பண்ணட்டும். பட் இதனால் பேங்க்குக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டால் எந்த ஒரு பாதிப்பும் வந்து ஏற்பட போகிறதில்ல. இந்த செய்தியை கேட்டனால இன்றைக்கி ஒரு சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் மேபி ஃப்யூச்சரில் வேறு ஏதாச்சும் ஒரு பூதம் கிளம்பலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான தொழில்துறையில் ஏதாச்சும் ஒரு பூதம் அப்பப்போ கிளம்பிக்கிட்டே தான் வந்து இருக்கும். அந்த பூதம் கிளம்பும்போது தான் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும். எப்படி விளக்க தேய்ச்சா ஜீனி வெளியே வருதோ அந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து வெளியே வருதோ, ஸோ அப்போல்லாம் நமக்கு என்ன விஷ் வேணுமோ அந்த விஷயம் அதுக்கிட்ட இருந்து கேட்டுக்கிற மாதிரி நம்ம அந்த சான்ஸை வந்து பயன்படுத்திக்கணுங்கிறது என்னோட ஒரு கருத்து. நல்ல நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். இத்து போன நிறுவனங்களில் கொண்டு போய் பணம் போட்டோன்னா ரிஸ்க்காக முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது ஸோ CLSA பார்த்திங்கன்னா 3 கேபிள் ஸ்டாக்கை வந்து இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 நிறுவனங்களோட க்ரோத் எப்படி இருக்கும், ஸோ 3 நிறுவனங்கள் என்ன வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி CLSA தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டார்கெட் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலேருந்து கொஞ்சோண்டு தான். ஸோ ஒரு 1000 ரூபா பார்த்திங்கன்னா பாலிகேப் ஏறுற மாதிரி ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் மற்ற நிறுவனங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, ஒரு 10%க்குள்ளே. ஸோ இந்த 10%க்குள்ளே எதுக்கு டார்கெட் கொடுக்கணும் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக வந்து தெரியல. இதுக்கு இந்த 10% டார்கெட்டை கொடுக்கறதுக்கு ஒரு 3 வருட ப்ரொஜெக்ஷன் எடுத்து போடுறாங்க. CAGR இப்படி இருக்கும், வருவாய் வளர்ச்சி இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எதுக்கு இந்த 10% ஏறுவதற்கு 3 வருஷத்துக்கு உட்காந்து நம்ம பார்க்கணுமா? இது அடிப்படையாக வரக்கூடிய கேள்வி. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம உள்ள நுழைவது, இந்த மாதிரியெல்லாம் பலரும் பார்த்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஆபத்தான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நேற்று RR கேபிளோட ரிசல்ட் வந்தது, நல்ல ரிசல்ட்டு. ஸோ இந்த கேபிள் செக்டர் நிறுவனங்களோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்தந்த நிறுவனங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. ஸோ 2,800 வரைக்கும் போகுங்கிறாங்க. இப்போ உச்சக்கட்ட பீக்கில் இருக்குது. இந்த பீக்கில் வந்து ஒரு டார்கெட்டை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஆபத்து. ஸோ இதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர, கண்ட நேரத்துக்கு நம்ம முடிவு எடுத்தோம்னா அது நமக்கு தான் ஆபத்தாக மாறும். எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி இல்லைன்னா ஸோ நிறுவனத்தோட மதிப்பு உயர்ந்துடும் அண்டு விலை பார்த்திங்கன்னா சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த காலாண்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ், பெட்டர் வளர்ச்சி, மற்ற கேபிள் செக்டர் பங்குகளும் இப்படி தான் வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இன்னும் ஃபினாலக்ஸ் கேபிளோடது வரலை, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஒவ்வொன்றும் பர்ஃபார்ம் பண்ணாதப்போ தான் நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக உணர்ந்துக்கணும். ஸோ அதுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது ஸோ ஐடிசி பற்றி இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஐடிசியில் ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகலாம், ஏன்னா CEO கொடுத்த ஒரு மறைமுகமான தகவல் படி நம்ம அதை வந்து பேசியிருந்தோம். இப்போது காட்ஃப்ரை பிலிப்ஸோட ரிசல்ட் வந்ததை பார்த்து இன்றைக்கி டேல போட்டு அடித்து பொழந்துருக்காங்க. ஸோ காட்ஃப்ரை பிலிப்ஸ் 8% வரைக்கான சரிவை இன்றைக்கி டேல சந்திச்சிருக்கு. ஸோ ஒரு சிகரெட் கம்பெனி பெரிய அளவுக்கான சரிவை கொடுத்துருக்கு இந்த காலாண்டு. மெயின் ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இவங்களுடைய இந்த டேக்ஸ் காரணமாக தான் பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்ட்டு காட்ஃப்ரை பிலிப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 198 கோடி தான் இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கம்மியான ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ வருமானம், லாபம் இரண்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு.
குறைஞ்சிருக்கு, மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இந்த இம்பேக்ட்டை ஓரளவாச்சும் நம்ம ஐடிசியில் டெஃபினட்டாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து இந்த வீக் எண்டில் ஸோ ஐடிசி ஒரு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். மேபி இந்த வீக் எண்டில் கடைசி அதாவது ட்ரேடிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை கொடுக்கலாம். பட் அதோட ஒரு தாக்கம் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸ் மாதிரி ஐடிசியை போட்டு பொழக்க போகிறாங்களா என்ன அப்படின்ட்டு. ஸோ பொழந்தாங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக வரவேற்க தான் செய்யணும். இப்போதைக்கு ப்ரெஷர் போயிட்டு இருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். அந்த ப்ரெஷரை நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ சிகரெட் பிஸ்னஸ் முதுகெலும்பு ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதனால் சமூகத்துக்கு எந்த பாதிப்பு வருதோ வரலையோ ஸோ எல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அடிக்கிறவனே கவலைப்பட மாட்டேங்கிறான், வாங்குறவன் எதுக்கு கவலைப்படணுங்கிறது தான் இதோட தார்மீகமான ஒன்று. ஸோ இதோட பாதிப்பு இருக்க தான் போகுது. அந்த பாதிப்பை பயன்படுத்த ட்ரை பண்ணுவோம். லாங் டேர்மில் சரியாகும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது, என்னோட ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம், ரிசல்ட் வரட்டும். அடுத்தது ஸோ இப்போ இந்த சிம்பிள் எனர்ஜி பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்கூட்டரை வந்து செப்டம்பர் மாதம் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூட்டர். ஸோ இந்த ஸ்கூட்டரோட டிசைன் லாங்குவேஜ் நம்ம பார்த்தோம். ஸோ இதை மறைச்சிருங்க. ஸோ இந்த முன்னாடி சைடை மட்டும் மறைச்சிருங்க, கை வச்சு மறைச்சிட்டு ஸோ இந்த பேஸை மட்டும் பாருங்கள். ஸோ கர்சர் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பேஸை மட்டும் பார்த்தா டக்குன்னு எந்த வண்டி ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆர்பிட்டர் எனக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய வண்டி ஆர்பிட்டராக வந்து இருக்குது. ஸோ அதோட டிசைன் லாங்குவேஜ் தான் இந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சைடில் எல்லாம் மாற்றிருக்காங்களே தவிர ஸோ ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா அதை தான் தோணுது. பட் இந்த மாதிரியான ஸ்கூட்டர் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு வேணும். ஸோ இதெல்லாம் பண்ணினா தான் விற்பனையும் வந்து அதிகரிக்க முடியும். ஸோ மார்க்கெட்டில் இப்போ என்ன ஒரு ட்ரெண்ட் ஓடுது அதை நம்ம பார்க்கணும். அதை நம்ம பார்க்க தவறணும்னா லாபம் பண்ண முடியாது, விற்பனை பண்ண முடியாது. மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். கொடுக்கலன்னா கண்டிப்பாக வரவேற்பு கிடைக்காது. என்னதான் பெட்டர் ப்ராடக்ட் கொடுத்தாலும் கூட ஸோ மக்கள் இப்போ அந்த ப்ராடக்ட்டை விரும்பலை, பெட்டர் ப்ராடக்ட்டை விரும்பலை. ஸோ ஒரு காலத்தில் எஸ்யூவி விரும்பாத மார்க்கெட் இருந்தது, ஹேட்ச்பேக் மட்டும்தான் வித்துட்டு இருந்தது. ஆனால் ஸோ இப்போது அந்த டைமில் எஸ்யூவி பண்ணவங்க பெருசாக லாபம் பண்ணலை. பட் இப்போது யார் எஸ்யூவி பண்ணுறாங்களோ அவங்க தான் லாபம் பண்ணுறாங்க. ஹேட்ச்பேக்லலாம் பெருசாக எந்த விதமான ஒரு விற்பனையும் அது இல்லை. ஸோ மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் அப்பப்போ ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஷிஃப்ட்டை நம்ம கண்டிப்பாக உணர்ந்துக்கணும். ஸோ ஆளாக உணர்றோமோ இல்லையோ இன்னொருத்தன் பண்ணுறதை பார்த்து ஸோ ஓகே இதுதான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். மாறுதியெல்லாம் அப்படி தான் வந்து மாறி இருக்கான். ஸோ அந்த மாதிரி மாறினா தான் வெற்றி வந்து நமக்கு கிடைக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்தது டிமார்ட் இன்னைக்கு டேல போட்டு பொழந்திருக்காங்க. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தா ஸோ டிமார்ட் பார்த்திங்கன்னா அவங்க இந்த FY 27க்கு கொடுத்த கைடன்ஸ் என்னன்னா 75 கடைகளை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புது சிஇஓ 75 கடைகளை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னது இது மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. ஏன்னா மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, 100 கடைகளை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது இந்த FY 27ல். அது மட்டும் இல்லை, FY 26ல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 85 கடைகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது கூட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது. ஸோ இதனால் வளர்ச்சி வேகம் பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனால டிமார்ட் இன்னைக்கு இடையில போட்டு அடித்து ஒரு 4% மேலே வந்து கீழே இறக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மெயின் ரீசன் டிமார்ட் வந்து சரிவடைவதற்கு. அடுத்தது வருண் பிவரேஜோட ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல நம்பர்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. வருண் பிவரேஜ் 1500 கோடி கிட்ட லாபத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு டேயில் வருண் பிவரேஜ் இறங்கியிருக்கு. 440 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அனலிஸ்ட்டோட எஸ்டிமேட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. பட் என்னதாண்டா உங்கள் எஸ்டிமேஷன், ஏன்னா 10,000 கோடி பண்ணணுமா ஒரு நிறுவனம், ஒவ்வொரு வருஷமும் க்ரோத் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஸோ ரொம்ப கஷ்டம். பட் அப்படி தான் வந்து இந்த செய்தியில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்ல ரிசல்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வருண் பிவரேஜ். பட் இருந்தாலும் ஒரு சரிவை கொடுத்துட்டு இருக்கு. பட் வேல்யூ அடிப்படையில் பார்க்கும்போது இதெல்லாம் இன்னும் வந்து சரிவடையணும் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனுக்கு. ஸோ அடுத்த 2 காலாண்டுகள் கொஞ்சம் வந்து சுமாராக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸோ இப்போ வரைக்கும் வெயிலின் தாக்கம் இருந்துகிட்ருக்கு. இந்த மழை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ கோயம்புத்தூர்லேயும் இல்லை, மற்ற சவுத் ரீஜனில் பெருசாக வந்து இல்லாமல் தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பெரிய செய்திகள் எல்லாம் இல்லை, எதிர்பார்த்த மழை இல்லை. இதனால் தொடர்ந்து இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக இவங்களுடைய சேல்ஸ் வந்து மேபி கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் போன வருடத்தோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ இது வருண் பிவரேஜுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டிப் நடந்திருக்கு, தொடர்ந்து நடந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நிற்குதா, செட்டில் டவுன் ஆகுதாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் பற்றியான ஒரு அப்டேட்டு. இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஆர்டிக்கலை நான் போய் படித்தேன். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா இப்போ டாடா ஸ்டீல் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது இங்கே இல்லை, நம்ம நாட்டில் இல்லை, யூகேல. ஸோ யூகேல அவங்க பார்த்திங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பவர் சப்ளைக்காக வெயிட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஒரு செய்தி போகுதுன்னா டாடா ஸ்டீல் யூகே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை வார்ன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு,
ஸோ இப்போ யூகே அண்ட் யூரோப் பார்த்தீங்கன்னா, ஸோ இம்போர்ட்ட அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளிடமிருந்து ஸோ ஒரு ட்ரேட் டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் டாரிஃப் பார்த்தீங்கன்னா குறைக்கப்படுது. ஸோ முன்னாடி வாங்கின பொருட்கள் அளவை விட இப்போ கொஞ்சம் அதிக பொருட்களை டாரிஃப் வந்து இல்லாமல் வாங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் யூரோப் யூனியன் அண்ட் யூகே வந்து போட்டிருக்காங்க நம்ம கூட. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா யூகே பிஸ்னஸை பாதிக்கும். ஸோ யூகேல சீப் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணுவாங்க. யார் யார்? இந்தியா பண்ணுவாங்க, வியட்நாம் பண்ணுவாங்க, சைனா பண்ணுவாங்க. ஸோ இதனால் உள்நாட்டு உற்பத்தி வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை டாடா ஸ்டீல் அங்கே இருக்கக்கூடிய யூகே நிறுவனமான டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் யூகேக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 40% ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது டாடா ஸ்டீல் யூகேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீப் ஸ்டீல் நாட்டுக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல் கம்பெனியோட உற்பத்தி பாதிக்கும். ஸோ அவங்களுடைய விற்பனை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் டாடா ஸ்டீலோட வாதமாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிஸ்னஸை நம்ம பிஸ்னஸாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கான்செப்ட். இதை நான் பலமுறை பேசினாலும் கூட ஸோ நியாயம் தர்மம் அப்படின்ட்டு பலரும் வந்து சொல்லிட்டுருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஸோ நிறுவனம் இப்போ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஒன் ஆஃப் த முக்கியமான கண்ட்ரி. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா அங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். டாடா ஸ்டீல் எங்கே வளர்ச்சி அடைஞ்சுது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்ம நாட்டில் தான் அடைஞ்சுது. ஸோ இப்போ அங்கே பிஸ்னஸ் அவங்க பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க யூகேல. இப்போ அவங்களுடைய யூகே பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்காக ஸோ இப்போ அவங்க போட்டிருக்க ட்ரேட் டீலை பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா குறை சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம நாட்டை மறைமுகமாக தாக்குற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இது நம்ம நாட்டை மட்டும் சொல்லலை, வியட்நாமையும் சொல்லியிருக்காங்க, சைனாவையும் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சீப் ஸ்டீல்னால் பாதிக்கப்படும் பிஸ்னஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா தானே பண்ணுது அப்படின்ட்டு அவங்க விடலாம். பட் அப்படியெல்லாம் விட முடியாதுல்ல. ஏன்னா இது பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸில் நம்ம நஷ்டம் பண்ண முடியாது. நம்ம லாபம் பண்ணுற வரைக்கும் தான் நம்மளை பற்றி நாடு பேசிகிட்டு இருக்கும், ஊர் பேசிகிட்டு இருக்கும், ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. இதே ஒரு நிறுவனம் நொடிஞ்சு போச்சுன்னா அந்த நிறுவனத்தை பற்றி யாராச்சும் பேசுவாங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோமா? கண்டிப்பாக வச்சுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வாழ்ந்து நம்மளுடைய சாம்ராஜ்யம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா காலத்தால் நம்மளும் மறைக்கப்படுவோம். அதுவும் நடக்கக்கூடாதுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை வந்து நடத்தணும். ஸோ அதைத்தான் ஒவ்வொரு பிஸ்னஸ் நிறுவனங்களுமே வந்து பண்ணுமே தவிர ஸோ மற்றபடி வேறு எதுவும் வந்து பண்ணாது. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்? பிஸ்னஸாக பார்க்கணும். ஸோ பிஸ்னஸாக கரெக்டாக பண்ணுறானா? ஸோ இதனால் வளர்ச்சி ஏற்படுமா? நம்ம முதலீடு பண்ணக்கூடிய பணத்தை அவன் பெருக்கி கொடுப்பானாங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கணும். ஐடிசி சிகரெட் விற்கிறான், சரக்கு கம்பெனி சரக்கு விற்கிறேன், இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை என்னோட பார்வைக்கு கொண்டு வந்த அந்த நண்பருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு லாஸ்ட் அப்டேட் என்னன்னா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக சொன்னேன், என் நண்பர் சொன்னனால வாங்கினேன் அப்படின்ட்டு. இப்போ அதை வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் ஒரு நல்ல ரிட்டர்னில். ஸோ நாளைக்கு அந்த பணம் ஃபுல் அமௌண்ட் வந்துடும். ஸோ கொஞ்சம் மார்ஜின் நாங்கள் பிடிச்சிருப்பானுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணத்தை அப்படியே தான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா அடுத்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு திட்டமாக வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் எதில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணி ஐடிசியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதை ஐடிசிக்கு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். மேபி வந்து இன்னும் கொஞ்சம் ரிலையன்ஸ் வந்து ஒரு சரிவை கொடுத்ததுன்னா அது பக்கமும் என்னோட பார்வை திரும்பும். பட் என்ன நடக்கும்னு தெரில. நடக்கும்போது அந்த அப்டேட்டு நான் சொல்கிறேன், எதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இது என்னுடைய ஒரு அப்டேட்டு. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்காக இதை நான் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம நிறுவனங்களோட செயல்திறன் அன்று நிறுவனங்கள் கொடுத்த செய்திகளை பற்றி இந்த இடத்துல நம்ம விவரமாக விளக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதனால் எதிர்காலத்தில் எந்த பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோமே தவிர இந்த நிறுவன பங்கு இவ்வளவு தூரம் ஏறும், அதனால் நீங்கள் இதை வாங்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தில் இடம்பெறாத ஒன்று. அதே மாதிரி இதை விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறதும் இந்த வீடியோவில் இடம்பெறாத ஒன்று. அதே இந்த இடத்துல நான் கிளாரிஃபை பண்ண விரும்பிக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா டீப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்டு நிறையா விஷயங்களை கற்று தெரிந்து கொள்வதற்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுதான் இந்த பதிவோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.